Hi students, SLC Mathematics Chapter 3 Graph. Graph of variations, example 3.48. A bus is traveling at a uniform speed of 50 km per hour. Draw the distance time graph and hence find constant of variation. How far will it cover in 1.5 hour? The time required to cover a distance of 300 km from the graph. ஸோ நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இதனுடைய டேபிள் ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கலாம். ஸோ இங்கே என்ன கிவன் அப்படின்னா அந்த ஸ்பீட் ஆஃப் த பஸ் வந்து இட் இஸ் 50 கிலோமீட்டர் பர் ஹவர். ஸோ இதை வந்து நம்ம மினிட்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ 1 ஹவருக்கு 50 கிலோமீட்டர் அப்படின்னா 1 ஹவர் ஈக்குவல் டு we know 1 hour equal to 60 minutes. ஸோ அப்போ இங்கே வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 50 கிலோமீட்டர் பர் ஹவர். அப்போ அதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 50 கிலோமீட்டர் பர் 60 மினிட்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ ஒவ்வொரு 60 மினிட்ஸ்க்கும் அது 50 கிலோமீட்டர் போகுது. ஸோ இதை வச்சு நம்ம டேபிள் ஃபர்ஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ டேபிளில் நமக்கு ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் ஆக்சிஸில் என்ன எக்ஸ்ன்னு என்ன எடுத்துக்கலாம்னா டைம் டேக்கன் எடுத்துக்கலாம். டைமை வந்து எதில் எடுத்துக்கலாம்னா இன் மினிட்ஸ். அதே போல் ஒய் வந்து அது ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் ட்ராவல் டிஸ்டன்ஸ் வந்து இன் கிலோமீட்டர். ஸோ இவங்க கொடுத்துருக்கிறது படி 1 ஹவருக்கு 50 கிலோமீட்டர் போயிடுச்சுன்னா 1 ஹவர் ஈக்குவல் டு 60 மினிட்ஸ். அப்போ 60 மினிட்ஸுக்கு எவ்வளோ போகுதுன்னா 50 கிலோமீட்டர். அப்போனா 2 ஹவர்ஸ்க்கு எவ்வளோ அப்படின்னா 120 மினிட்ஸ். தேர்ஃபோர் 120 மினிட்ஸுக்கு அது என்ன செய்யும்? 100 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணும். அதே போல் 3 ஹவர்ஸ்க்கு 3 × 60 180 மினிட்ஸ். அப்போ 180 மினிட்ஸுக்கு 150 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணும். 4 × 60 240. ஸோ 240 மினிட்ஸுக்கு 200 கிலோமீட்டரும். அண்ட் 5 × 60 300 மினிட்ஸுக்கு அது வந்து 250 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸும் ட்ராவல் பண்ணும். ஸோ இதை வந்து நம்ம டயக்ராமில் குறிச்சிக்கலாம். 60 120 180 240 அண்ட் 300. ஸோ இதை ஒரு டேபிளாக வரைஞ்சிக்கலாம். ஸோ இதில் வந்து கொஷினில் அவங்க டேபிள் கொடுக்கல, நம்மளாக தான் என்ன பண்ணுறோம்? டேபிள் வரைஞ்சிக்கிறோம். ஸோ டேபிள் வரைஞ்சாச்சு. ஃப்ரம் த டேபிள் நமக்கு எக்ஸோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆக ஒய்யோட வேல்யூ என்ன ஆகிட்டு போகுது அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது. ஸோ அதை நம்ம எழுதிக்கலாம். ஸோ ஃப்ரம் டேபிள் ஆஸ் டைம் இன்க்ரீசஸ், டைம் தான் எக்ஸ்ன்னு குறிச்சிருக்கோம். டைம் இன்க்ரீசஸ் ஆக டிஸ்டன்ஸ் தான் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. டிஸ்டன்ஸ் இன்க்ரீசஸ். அப்போனா இது என்ன வேரியேஷன் அப்படின்னா இட் இஸ் டைரக்ட் வேரியேஷன். ஸோ டைரக்ட் வேரியேஷனாக இருந்தால் அதனுடைய ஜென்ரல் ஈக்குவேஷன் நமக்கு தெரியும். இட் இஸ் ஒய் ஈக்குவல் டு கேஎக்ஸ். இதுதான் அதனுடைய ஜென்ரல் ஈக்குவேஷன். ஸோ இதில் நம்ம கே வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் கொஷின். ஸோ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னா ஃபைண்ட் த கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன். ஸோ கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன் கே கண்டுபிடிக்கணும். ஸோ இதிலிருந்து கே கண்டுபிடிக்க என்ன செய்யலாம்? எக்ஸை டினாமினேட்டர் கொண்டு வந்துடலாம். இப்போ கே ஈக்குவல் டு எவ்வளோனா ஒய் பை எக்ஸ். அப்போ இதில் இருக்கிற ஒவ்வொரு ஒய்யையும் எக்ஸால் டிவைட் பண்ணும். அப்போ என்ன வரும்? 50/60 ஈக்குவல் டு 100/120 ஈக்குவல் டு 150/180 ஈக்குவல் டு 200/240 எக்ஸெட்ரா. ஸோ இதிலிருந்து நமக்கு என்ன வரும்? இது ரெண்டையும் கேன்சல் பண்ணால் 0 0 அடிச்சிடலாம். அப்போ ஆன்சர் எவ்வளோ வருதுன்னா 5/6. ஸோ இதில் இருந்து ஃபர்ஸ்ட் கொஷினுடைய ஆன்சர் நமக்கு
k ஈக்குவல் டு எவ்வளோன்னு கிடச்சிருக்குன்னா 5/6. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுடைய ஆன்சர். ஸோ இதை எடுத்துகிட்டு போய் நம்ம இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஜென்ரல் ஈக்குவேஷன் என்ன ஆயிரும், y ஈக்குவல் டு 5/6x. ஸோ இதுக்குரிய கிராஃப் தான் நம்ம வரையணும், y ஈக்குவல் டு 5/6x. ஸோ இப்போ செகண்ட் கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஹவு ஃபார் வில் இட் ட்ராவல் இன் 1.5 hour. ஸோ இது எல்லாமே நம்ம கிராஃப் வரைஞ்சிட்டு ஆன்சர் பண்ணோம், நம்ம முன்னாடியே ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சி வச்சுக்கலாம். ஸோ ஹவு ஃபார் இட் ட்ராவல் இன் 1 hour அப்படின்னா distance traveled in 1 hour, 1.5 hour. Distance traveled in 1.5 hour. அதாவது இந்த 1.5 hour அப்படின்றது இஸ் நத்திங் பட் 1 ஹவருக்கு 60 minutes அப்படின்னா 1.5 ஹவருக்கு 60 + 30 மொத்தம் 90 minutes வந்துடும். ஸோ இதை மினிட்ஸில் கன்வெர்ட் பண்ணியாச்சு. ஸோ இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஒய்ன்றது தான் டிஸ்டன்ஸ். ஸோ அப்போ ஒய் ஈக்குவல் டு 5/6 அப்படியே போட்டுக்கலாம். நமக்கு வந்து எக்ஸுன்றது தான் டைம். ஸோ டைம் வந்து இங்கே எத்தனை, 1.5 hour இஸ் நத்திங் பட் 90 minutes. ஸோ சிம்பிளிஃபை பண்ணால் 6 டேபிளில் இது 15 டைம்ஸ் வரும். ஸோ 15 × 5 எவ்வளோ வரும்னா 75 கிலோமீட்டர். அப்போ 1.5 ஹவர்ஸில் அது ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் எவ்வளோ வருது, 75 கிலோமீட்டர். ஸோ அடுத்தது கொஷின் நம்பர் 3. கொஷின் நம்பர் 3 என்ன கொடுத்துருக்காங்கன்னா த டைம் required to cover a distance of 300 kilometer. அப்போ டைம் required to cover a distance of 300 kilometer. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதை எடுத்துகிட்டு போய் இந்த ஜென்ரல் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஒய்ன்றது தான் வந்து டிஸ்டன்ஸ். ஸோ ஒய்க்கு பதிலாக என்னன்னு போட்டுக்கலாம்னா 300 போட்டுக்கலாம். ஈக்குவல் டு 5/6. எக்ஸ் அப்படின்றது டைம், அது நமக்கு தெரியாது. ஸோ அப்போ எக்ஸை மட்டும் அங்கே வச்சுக்கிட்டா என்ன ஆகும், 300/5 கீழே வந்துடும், 6 மேலே போயிடும், ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ 5 டேபிள்ஸ் அடித்தோம்னா 5 6 are 30, 0 அப்படியே போட்டுக்கலாம். அப்போ 6 6 are 36. therefore x equal to 360 minutes. ஸோ அப்போ அது ஒரு 300 கிலோமீட்டர் அது ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா அது எடுத்துக்கிற டைம் எவ்வளோ அப்படின்னா இட் இஸ் 300 minutes. ஸோ இதை நம்ம ஹவரில் கொடுக்கணும் அப்படின்னா இந்த 360-ஐ 1 hour ஈக்குவல் டு 60 minutes, 60ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ 6 6 are 36, 0 அப்படியே போட்டுக்கலாம். ஸோ அப்போ எவ்வளோ வருதுன்னா 60. அப்போ இதை ஹவரில் சொன்னோம் அப்படின்னா we have 360 minutes, சாரி 60 × 6 தான் 360. ஸோ அப்போ வந்து எவ்வளோ ஹவர்ஸ் வருது, 6 hours வருது. இதுதான் ஃபைனல் கொஷினுடைய ஆன்சர். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் கிராஃபில் பிளாட் பண்ணுறோம். ஸோ நம்ம பிளாட் பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். ஸோ பாயிண்ட்ஸ் டு பி பிளாட்டட் என்னென்ன பாயிண்ட்னா இட் இஸ் 60, 50, 120, 100, 180, 150, 240, 200 and 300, 250. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் நம்ம கிராஃபில் பிளாட் பண்ணலாம். ஸோ கிராஃப் எடுத்துக்கலாம். கிராஃபில் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் ஸ்கேல் நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம். ஸோ ஸ்கேல் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் 1 cm 30 unitsனும் ஒய் ஆக்சிஸ் 1 cm 50 units அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டேபிளில் எக்ஸ் ஆக்சிஸில் வந்து டைமையும் ஒய் ஆக்சிஸில் டிஸ்டன்ஸையும் எடுத்துக்கலாம். ஸோ இதை ரெண்டையும் எடுத்தாச்சு. இப்போ இந்த 30 units 50 unitsை நம்ம கிராஃபில் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இதை மார்க் பண்ணியாச்சு. 30, 60, 90, 120, 150 30 units ஆகும். ஒய் ஆக்சிஸில் 50, 100, 150, 200 மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஒவ்வொரு பாயிண்ட்டாக எடுத்து இதில் குறிக்கலாம் டேபிளில் இருந்து. ஸோ டேபிளில் நம்மளுடைய ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து 60, 50. செகண்ட் பாயிண்ட் 120, 100.
third point 180, 150. Fourth point 240, 200. Fifth point 300, 250. ஸோ நம்ம இப்போ இது எல்லா பாயிண்ட்ஸும் மார்க் பண்ணியாச்சு. இது எல்லாத்தையும் நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட் லைனால் இந்த கிராஃபை ஜாயின் பண்ணிடலாம். இப்போது இந்த கிராஃப் மேலே அதனோட ஈக்குவேஷன் நம்ம ரைட் பண்ணிடலாம். ஸோ இதனோட ஈக்குவேஷன் என்னென்னா, இட் இஸ் y ஈக்குவல் டு 5/6x. ஸோ இப்போ நமக்கு கொஷினில் 2 விஷயம் கேட்டிருக்காங்க. என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சாச்சு. ஹவு ஃபார் வில் இட் ட்ராவல் இன் 1.5 hours அப்படின்றதும், டைம் ரெக்வயர்ட் டு கவர் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் 300 km ஃப்ரம் த கிராஃப் அப்படின்றதும் கேட்டிருக்காங்க. ஸோ 1.5 hour அப்படிங்கக்குள்ள இட் இஸ் ஈக்குவல் டு, ஸோ 90 minutesக்கு நேராக நம்ம ஒரு லைன் வரையணும். ஸோ ஒரு லைன் ஒன்று வரைஞ்சிக்கலாம். ஸோ 90 minutesக்கு நேராக கிராஃபை நோக்கி வரை. ஸோ அப்போ இந்த பக்கம் நம்ம ஒய் ஆக்சிஸில் இதிலேருந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சோம்னா அது எங்கே மீட் ஆகுது அப்படின்னா, அது எக்ஸாக்டாக சென்டர் பாயிண்டில் மீட் ஆகுது. அப்போ அந்த சென்டர் பாயிண்டில் அது வந்து எவ்வளோ அப்படின்னா, இட் இஸ் 75. ஸோ அது ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோனா 75 km. ஸோ இது ஒரு கொஷினுக்குரிய ஆன்சர். ஸோ இன்னொரு கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஸோ நம்மளுடைய கொஷின் பார்ட்டில் டைம் ரெக்வயர்ட் டு கவர் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் 300 km. அப்போ டிஸ்டன்ஸில் நம்ம என்ன செய்கிறோம்னா 300 km நேராக ஒரு லைன் வரைகிறோம். ஸோ அது கிராஃபில் எங்கே போய் மீட் பண்ணுது அப்படின்னா, அப்போ அது கீழே எக்ஸாக்சிஸை எக்ஸாக்டாக 360 மீட் பண்ணுது. அப்போ 360 minutes இந்த இடத்துல எழுதிக்கலாம். The answer is 360 minutes. ஸோ நம்ம ஆன்சர் எழுதக்குள்ள 1 ஹவருக்கு 60 minutes. அப்போ 360 minutes-ஐ நம்ம 60-ஆக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா இட் இஸ் 360 divided by 60 ஹவராக கன்வெர்ட் பண்ணுறோம். அப்போ 6 times வரும். அதை வந்து நம்ம எவ்வளோன்னு எழுதிக்கலாம்னா 6 hours. ஸோ இதான் வந்து தேர்ட் கொஷினுக்குரிய ஆன்சர். தேங்க்யூ.